பற்றி பார்க்க போனால் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நம்ம ரச்சின் ரவீந்திராவை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அவரோட அந்த விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கன்சர்னிங்காக இருந்துச்சு. ஆன் ஃபீல்டில் ஒரு பெரிய மேஜர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு ரச்சின் ரவீந்திராவுக்கு. ஸோ அவரோட இன்ஜுரியோட நிலைமை என்ன அப்படின்னு ரீசெண்டாக வந்து நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேயோட இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும் வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோ தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரச்சினோட இன்ஜுரியை பற்றி பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பாகிஸ்தானில் கரண்ட்டாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பில்டப்காக வந்து பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை நேஷன் சீரிஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து ப்ளே பண்ண அந்த ஒரு ஓடிஐ கேமில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். கரெக்டாக பார்த்தோன்னா 38th ஓவரில் பார்த்தோன்னா இந்த இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். மைக்கேல் பிரேஸ்வலோட ஓவரில் பார்த்தோன்னா குஷ்டில் ஷா பேட்டிங்கில் இருப்பார். அண்ட் எஸ், குஷ்டில் ஷா வந்து ஸ்வீப் ஆடி இருப்பார். ரச்சினோட கைக்கு தான் கிட்டத்தட்ட போகும். அண்ட் கேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்கலாம். பட் ஃப்ளட் லைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பூராக இருந்திருக்கு லாகோர் ஸ்டேடியமில். ஸோ அந்த காரணத்தினால வந்து பாலை வந்து நம்ம ரச்சினால் சரியாக வந்து பார்க்க முடியல. ஸோ மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுறாரு. மிஸ்ஜட்ஜ் பண்ணதுனால ரச்சினோட ஃபேஸ், அதாவது ஃபோர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே செய்ய முடியல. அவர் ஜஸ்ட் கிரவுண்டில் உட்காந்துட்டாரு அண்ட் he started to bleed. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டாங்க. அண்ட் விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அங்கே பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கே என்னடா ஆச்சு அப்படின்னு புரியல. அண்ட் லிட்டரலி இந்தியன் கிரிக்கெட் டீமாக இருந்துச்சுன்னா ஹோல் டீமே பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரை சுற்றி இருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம டீமுக்கும் ஒரு ஓவர்சீஸ் டீமுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரச்சின் பக்கத்தில் வந்து ஜஸ்ட் 1 or 2 பிளேஸ் மேக்ஸிமம் இருந்திருப்பாங்க. மிச்சம் எல்லா பிளேஸுமே வந்துன்னா தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் சொல்லுவேன். பட் எஸ், ஓகே. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டவல்லாம் கொடுத்து அவர் வந்து கிரவுண்ட்லேருந்து வெளில போயிட்டார். ஸோ இதுதான் நடந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் ஃபிசியோஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்திருப்பாங்கன்னு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேயருக்கு வந்து தலையில் வந்து அடிபட்டுச்சுன்னா அவங்க பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஹெட் இன்ஜுரி அசஸ்மெண்ட், அதாவது அவங்க வந்து கான்சியஸாக இருக்காங்களா முதல்ல அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த HIA டெஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா பாஸ் ஆயிருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கிரவுண்ட்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து லேட்டராக நமக்கு தெரிய வந்துச்சு. பட் எஸ், கிரவுண்ட்லேயே வந்து ரச்சினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு தெரிய வந்துருச்சு. தென் லேட்டர் அவருக்கு தேவையான அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இஸ் நவ் டோட்டலி ஆல் ரைட். நேற்றுக்கு நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா கேமில் பார்த்தீங்கன்னா டக் அவுட்லேருந்து ஹி வாஸ் வாட்சிங் த கேம் அண்ட் அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஹி இஸ் டோட்டலி ஃபைன். அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து IPL 2025 ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து அவர் வந்து இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா அடுத்த செகண்டே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாரா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா CSK ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டியோட பிரேயர்ஸ் வந்து வீண் போகலை. ஸோ ரச்சின் ரவீந்திரா இஸ் டோட்டலி ஆல் ரைட். அவர் வந்து கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் he will give a comeback for sure. அண்ட் அவருக்கு பதிலாக இந்த செகண்ட் கேமில் வந்து நம்ம கான்வே ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து நியூசிலாந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கேமில் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக வந்து 300+ ரன்ஸ் சேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ கான்வே வந்து SA20ல் he was struggling. நம்மளுமே நிறைய வீடியோஸில் பேசிப்போம் இல்லையா. ஸோ அவர் வந்து கான்வே வந்து 1 கேமில் வந்து 70+ ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மிச்ச எல்லா கேம்ஸ்லையும் வந்து ஸ்டார்ட் நல்லா கொடுத்துருப்பாரு. பட் அவரால் he couldn't get the momentum going. அவரால் வந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ண முடியல. பட் இந்த கேமில் he has shut his haters-ங்க. 97 runs of 107 deliveries. ஸோ வந்து கான்வே டெஃபினெட்லி வந்து அவரோட பெஸ்ட் ஃபார்மேட்டில், அதாவது ODI ஃபார்மேட்டில் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக கான்வே வந்து வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இன்னைக்கு வந்து நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணதுக்கு. ஸோ நியூசிலாந்து வந்து இப்போது ஃபைனல்ஸ்க்குமே வந்து ரீச் ஆகியிருக்காங்க இந்த ட்ரை நேஷன் சீரீஸில். அண்ட் கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி கான்வேயோட இந்த கம்பேக் வந்து CSKக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்வே இஸ் டெஃபினெட்லி த மெயின் பில்லர் ஆஃப் CSKன்னு சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் CSKக்கு. ஸோ இந்த ஒரு கம்பேக் வந்து கண்டிப்பாக கான்வேக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் வரக்கூடிய கேம்ஸில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஐ எம் வெரி ஈகர் டு see his performances. Of course, the current sensation among CSK ஃபேன்ஸை பற்றி பேசாமையாக இருக்க முடியும். ஸோ சாம் கரன், அதாவது நம்ம கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி BBLல ஜேமி ஓவர்டான பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்ததுக்கப்புறம் ஜேமி ஓவர்ட் தான்ப்பா 11ல் இருக்கணும். சாம் கரன் வந்து இனிமேல் ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு பேக்கப் தான்ப்பா அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து சாம் கரனை வந்து குறைச்சி பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த IL T20 முடிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம டெசர்ட் வைப்பர்ஸ் டீமுக்காக சாம் கரன் ப்ளே பண்ணியிருப்பாரு. நம்மளால் பெருசாக இந்த லீகை பற்றி கவர் பண்ண முடியல. நானுமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ண சாம் கரனோட பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பேசணும் தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம SA20 அண்ட் JSK பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்ததுனால இதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ சாம் கரன் வந்து டெசர்ட் வைப்பர்ஸ் டீமுக்காக வந்து இந்த சீசனில் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த சைடு வந்து லீட் பண்ணது நம்ம லாக்கி ஃபோகஸும் தான். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து
எலிமினேட்டரில் ஐ திங்க் வந்து அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால வந்து குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ் இந்த 2 கேமுக்கு வந்து சாம் கரன் தான் கேப்டனாக இருந்திருப்பாரு. துபாய் கேபிட்டல்ஸ் போனால் சாம் கரனோட சைடு வந்து இந்த ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எஸ், இந்த ஃபைனல்ஸுமே சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. 62 ரன்ஸ் ஆஃப் 33 டெலிவரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நாட் அவுட்லையுமே வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ எஸ், சாம் கரன் ஹீஸ் மோர் ஆஃப் த அப்கிரேடட் வெர்ஷன் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆனோம். ஏன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஹி ஹஸ் பீன் ஸ்கோரிங் ரன்ஸ். ஸோ வந்து நம்ம கன்சிஸ்டன்ட் கான்வே நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து இட்ஸ் டைம் டு சேஞ்ச் கன்சிஸ்டன்ட் கரன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு அவருக்கு இந்த சீசன். அவர் வந்து டெஃபினெட்லி ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 2022 he was the player of the tournament T20 World Cupல. அண்ட் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 3 years சாம் கரன் இந்த IL T20ல வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ 387 ரன்ஸ் வந்து டோட்டலாக இந்த சீசனில் வந்து சாம் கரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட பேட்டிங் ஆவரேஜ் பண்ணால் 55 அண்ட் 7 விக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஆஸ் அ பவுலராக ஐ ஸ்டில் ரேட் ஜேமி அவுட்டன் ஹையர். ஸோ வந்து நம்ம இப்போ இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸுமே வந்து ஜேமி அவுட்டனோட பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்துருப்போம். டீசெண்டாக இருந்திருக்கும். இந்தியன் கண்டிஷன்ஸில் வந்து ஜேமி அவுட்டன் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து ஜேமி அவுட்டன் ஆல்சோ வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு முக்கியமான பிளேயராக தான் இருக்க போகிறார். எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம ஐ திங்க் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சாம் கரன் அண்ட் ஜேமி அவுட்டனை பற்றி பேசியிருந்தோம் நினைக்கிறேன் கம்பேர் பண்ணிட்டு. பட் எனக்கு வந்து ஜேமி அவுட்டன் தான் ஸ்டில் ஐ ப்ரிஃபர் ஹிம். ஆனால் சாம் கரனோட இந்த IL T20 பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஆஸ் அ பவுலராக வந்து சாம் கரன் வில் ஃபார் ஷியர் பி லீத்தல். அதனால வந்து வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம சிஎஸ்கே வந்து எப்படி முடிவு பண்ண போகிறாங்க, யாரை வந்து சூஸ் பண்ண போகிறாங்கன்னு. பட் நான் உங்ககிட்ட கேட்குறேன், பேஸ்ட் ஆன் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் வந்து எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் இல்லை, பேஸ்ட் ஆன் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து சாம் கரன் 11ல் இருக்கணுமா இல்லை ஜேமி அவுட்டன் இருக்கணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ்.